ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டை பிரெட் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிப்பியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டை பிரெட் மசாலா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டெல்லாம் இல்லைங்க, சாதாரண ப்ரெட்டு தான். அதை தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவு வதங்கினோன்னே இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் கிடைக்கும் அப்படின்றதுனால இது சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் குக் ஆகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சைடு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 2 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் இந்த 2 முட்டையை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கிளறிடலாம். முட்டை நல்லா இந்த அளவு வெந்து இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடுங்க.
ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா ப்ரெட்டை திரும்ப கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே ஒன்றாகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டு திரும்ப நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ப்ரெட் எல்லாமே உடஞ்சிரும். அதனால் அளவாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.